அதோட டேஸ்டே தனிங்க. நம்ம பசங்க இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றாங்க அப்படின்னா எதுக்கு மம்மி நம்ம எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் எடுத்துட்டு வீடியோ கால் பேசுறாங்க, ஃபேஸ்புக். வணக்கம், எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மணத்தங்காளி பழம் சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம் இப்போ வருது. நான் இப்போ எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க, போகி பொங்கல் இதெல்லாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். என்னன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம போய் நம்மளுடைய உற்றார் உறவினர், அதாவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் ரொம்ப நாள் பார்க்காம இருந்திருப்போம். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டைம் எடுத்து அவங்களெல்லாம் போய் பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா பேசி எல்லாமே, அதாவது என்ன ஒரு 2-3 மாதம் பேசியிருக்க மாட்டோம், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட சில பேரை மீட் பண்ணுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு மம்மி நம்ம எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் எடுத்துட்டு வீடியோ கால் பேசுகிறாங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறைய. இப்போ என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே ஒரு விர்ச்சுவல் கம்யூனிகேஷனாக போயிடுதுங்க. எதுக்கு நம்ம மெனக்கெட்டு இந்த டிராஃபிக்கில் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அர்த்தத்தோடு தாங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த தை பொங்கல் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, அறுவடை முடிந்த பின் அந்த வர புது அரிசியை வச்சு மண் பானையை வச்சு நல்லா சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, உற்றார் உறவினரோட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அதை சொல்றதுக்கு இந்த வீடியோ இல்லை. இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக காணும் பொங்கல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் காணும் பொங்கல் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் எங்கள் பிறந்த வீட்டுக்கு வருவோம். இன்னைக்கு எங்கள் பிறந்த வீடுனா எனக்கு இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை, எங்கள் அண்ணா, எங்கள் மன்னி, இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. ஸோ என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லோரும் இன்னைக்கு இங்கே வந்து சந்தோஷமாக நாங்கள் நல்லா சாப்பிட்டு, ஒரு என்ன சொல்கிறது, என்னதான் ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசுகிற ஒரு சந்தோஷம் வராது. அது நான் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன். சந்தோஷமா கொண்டாடிட்டு இப்போ நான் டெரஸ்க்கு வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம தாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கண்டினியூஸா ஹாலிடேஸ் வந்துருக்குன்னா எல்லாரும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு அங்கே இங்கே போயிடுறாங்க. அந்த டைமுக்கு பசங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா, ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் நிறைய வியட்நாம் பற்றி போட்டிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் அவங்க ட்ரெடிஷன், அவங்க கல்ச்சரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் அ டூரிஸ்ட் அங்கே இங்கே போயிட்டு விஷயங்களை பார்த்து அவங்க அப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்கிறோம். ஏன் அதை நம்ம நாட்டிலேயே நம்ம பண்ணலாம் இல்லையா? இந்த காணும் பொங்கலே எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ பேருங்க இன்னைக்கு போயிருக்கீங்க வெளியில, உங்க அம்மா அப்பா அவங்கள தாண்டி உறவுகள் இருப்பாங்க இல்லையா, தூரத்துல சித்தி அத்தை, இது மாதிரி. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. அடுத்த ஜெனரேஷன் நினைச்சா எனக்கு நிஜமாவே பயமா இருக்குங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து சேல்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, கிறிஸ்மஸுக்கு, தேங்க்ஸ் கிவிங்க்கு, அந்த மாதிரி. இப்ப நம்மளும் அந்த கலாச்சாரம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பொங்கல் சேல்ஸ்ன்னு போடுறாங்க, தீபாவளி சேல்ஸ்ன்னு போடுறாங்க. ட்ரெஸ் வாங்கி போடுறதுல இருக்கிற ஆர்வம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன, அது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கலாச்சாரத்தை, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்துட்டு உலகம் சுற்றும் வாலிபர்களா நம்ம எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பார்த்துருப்பீங்க, பசங்களுக்கு நாம தாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ முதல் வேலையா இன்னிலிருந்து பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பண்டிகை வரச்சையும் அதனுடைய அர்த்தம் என்ன, அது எதனால கொண்டாடுறோம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோர்களான நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.
நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய vlog போடுறேன். அண்ட் கொஞ்சம் கிளிப்பிங்ஸையும் நீங்கள் நடுவில் பார்த்து நான் நிறைய பேசிட்டேன். ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு 2 minutes இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம பசங்களுக்கு நாம் தாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம். என்னதான் நம்ம வந்து 7 ஸ்டார் அங்கே போயிட்டு எல்லா குவிசினும் ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய பாரம்பரியமான கத்திரிக்காய் சாதம், புளியோதரை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு இருக்கிற டேஸ்ட் இந்த பண்டிகையோட சேர்ந்து சாப்பிட்டோம், அதுவும் உற்றார் உறவினரோட சாப்பிட்டா அதோட டேஸ்டே தனிங்க. நம்ம பசங்க இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவியல் இருக்கா? சூப்பர், அவியல் இருக்கு. என்ன சமையல்? ஸோ அன்றைக்கி நாங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸை போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அப்படியே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.